வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல். வயநாட்டில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்பு. தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். பிஸ்கட், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்துவிட்டால் கடும் நடவடிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. IPL T20 41வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. IPL 42வது லீக் போட்டியில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகளிடையே இன்று பல பரீட்சை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. இனி விரிவான செய்திகள். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த 5 நாட்களுக்கு வடதமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிக வெப்பமும் வெப்ப அலையும் ஏற்படக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதாகவும், இத்தகைய சூழலில் பொதுமக்கள் கவனத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருச்சியில் ஓடும் பேருந்திலிருந்து நடத்துனர் இருக்கையுடன் வெளியே விழுந்த சம்பவம் பயணிகளிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடம் அரசு பேருந்து குறித்த நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கூறிய அவர், அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தமிழக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லத்தில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் புதிய மாணவர் சேர்க்கை, பள்ளி திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் தற்போது கடுமையான வெயில் நிலவி வரும் நிலையில் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்தும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். அரசு பள்ளியில் 2024 முதல் 2025 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை மார்ச் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை 3,24,884 மாணவர்கள் அரசு ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சேர்ந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 21,793 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். 13 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 88 மக்களவைத் தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இதற்காக 1,67,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1,202 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் காலமானதால் பொதுல் தொகுதிக்கான தேர்தல் 2ஆம் கட்டத்திலிருந்து 3ஆம் கட்டத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 20 மக்களவைத் தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 194 வேட்பாளர்கள் களத்தில் இருந்த தேர்தலில் 25,177 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆகிய கூட்டணிகள் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதால் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. மக்களவைத் தேர்தலையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாஜக மற்றும் RSS ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் அழிக்க முயற்சித்து வருவதாகவும், காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அவற்றை காப்பாற்ற போராடிக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், காஷ்மீர் முதல் குமரி வரையும், மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரையிலும் யாத்திரை மேற்கொண்டு மக்களின் மனதை அறிந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் 20 முதல் 25 பேர் மட்டுமே செல்வந்தர்களாக உள்ளதாகவும், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் மூலம் கோடிக்கணக்கானோர் லட்சாதிபதிகளாக ஆக உள்ளதாகவும் ராகுல் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் வருண் காந்தியை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியான ரேபரேலியில்
பிரியங்கா காந்தி போட்டியிடலாம் என்ற பேச்சு நிலவுகிறது. அவருக்கு போட்டியாக பிரியங்கா காந்தியின் சித்தப்பா மகன் வருண் காந்தியை களமிறக்க பாஜக திட்டமிட்டு உள்ளதாக தெரிகிறது. ஆனால் பிரியங்கா காந்திக்கு எதிராக களமிறங்குவதை வருண் காந்தி விரும்பவில்லை என கூறப்படுகிறது. பிலிப்பைட் தொகுதி எம்பியான வருண் காந்திக்கு இம்முறை அங்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தியின் சொத்துக்களை பெறுவதற்காகவே மரபு வழி சொத்துக்கள் மீதான வரியை ராஜீவ்காந்தி நீக்கியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் முரேனா பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் உள்ள மரபு வழி சொத்துக்களின் மீது மரபு வரியை விதிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மரணம் அடைந்தபோது அப்போது நடைமுறையில் இருந்த சட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு சொத்தை வழங்குவதற்கு முன்பாக அதில் ஒரு பகுதி அரசால் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அவ்வாறு அரசின் கைகளுக்கு இந்திரா காந்தியின் சொத்துக்கள் செல்வதை தடுப்பதற்காக அப்போது நடைமுறையில் இருந்த மரபு சொத்து வரியை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நீக்கியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்கள் மறுபங்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பதில் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பிரதமர் மோடி பீதி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். 1985ஆம் ஆண்டு நடைமுறையில் இருந்த மரபு வழி சொத்து வரியை நீக்கியவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி என்று அவர் கூறினார். ஆனால் சொத்துக்கள் மறுவங்கீடு செய்யப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறி வருவதாகவும், 50 பக்கங்கள் கொண்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொத்துக்களின் மறுபங்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் விளக்கமளித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ள அம்சங்கள் குறித்து விளக்குவதற்காக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், பிரதமர் மோடி கூறுவது போன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பிரதமருக்கு அவருடைய ஆலோசகர்களால் தவறான விஷயங்கள் கூறப்பட்டு இருப்பதாக கார்கே விளக்கம் அளித்துள்ளார். சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் வகுப்புவாத பிளவை ஏற்படுத்துவது பிரதமரின் வாடிக்கை என்று மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வடவள்ளி கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் நகைகளை திருடிய அர்ச்சகரை போலீசார் கைது செய்தனர். இந்த கோயிலில் தினக்கூலி அடிப்படையில் ஸ்ரீ வத்சாங்கன் என்பவர் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார். இதனிடையே கோவிலுக்கு சொந்தமான 14 கிராம் எடையுள்ள 7 தங்கத்தாலி, 14 தங்க குண்டுகள் மற்றும் 150 கிராம் எடை கொண்ட வெள்ளி பூணூல் உள்ளிட்டவற்றை திருடி கடையில் விற்பனை செய்துள்ளார். கோயில் நகைகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சரிபார்த்தபோது திருட்டு விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் அர்ச்சகர் ஸ்ரீ வத்சாங்கனை போலீசார் கைது செய்தனர். திரவ நைட்ரஜனை உணவில் நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பால் சார்ந்த இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை உறைய வைக்க மட்டுமே திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் பிஸ்கட், ஐஸ்கிரீம், வேஃபர் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களில் நேரடியாக திரவ நைட்ரஜனை கலந்து விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. மதுரையில் திரவ நைட்ரஜனை உணவில் நேரடியாக பயன்படுத்தி ஸ்மோக் பிஸ்கட் தயாரித்து விற்பனை செய்த கடையின் உணவு பாதுகாப்பு பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்தான். இதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஸ்மோக் பிஸ்கட்டை கொடுக்க வேண்டாம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக மதுரையில் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது திரவ நைட்ரஜனை கலந்து ஸ்மோக் பிஸ்கட் விற்பனை செய்த கடையின் சான்றிதழை அதிகாரிகள் ரத்து செய்தனர். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக பேராசிரியை நிர்மலா தேவி தொடர்பான வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கடந்த 2018 ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. முதுமலை யானைகள் காப்பகத்தில் சிறந்த நண்பர்களாக உள்ள இரு யானைகளின் நட்பை பற்றி வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 55 ஆண்டுகளாக பாமா, காமாட்சி ஆகிய இரு யானைகள் சிறந்த நண்பர்களாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரை உணவு உண்பது, குளிப்பது, ஒன்றாக வனப்பகுதிக்கு செல்வது உள்ளிட்டவை இந்த யானைகளின் சிறப்பு என பகிர்ந்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திவேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.
நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் பொதுமக்கள் குளிக்கும் தடாகம், தடுப்பு கம்பிகள் உள்ளிட்டவை கடும் சேதமடைந்தன. இதைத் தொடர்ந்து சேதமடைந்தவற்றை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து 4 மாதங்களுக்கு பின்னர் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்குரிய PS-4 என்ஜின் சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்திலிருந்து விண்ணில் விண்கலம் செலுத்துவதற்கு தேவையான கிரையோஜெனிக் என்ஜின், விகாஷ் என்ஜின்கள் PS-4 என்ஜின் தயாரிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் PSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான PS-4 என்ஜின் பரிசோதனை வியாழக்கிழமை நடைபெற்றது. 665 வினாடிகளில் இலக்கை அடைந்து சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட KOO செயலி நிறுவனம் தனது பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதை நிறுத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசிற்கும் எக்ஸ் தளத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் ட்விட்டருக்கு போட்டியாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட KOO செயலி கடந்த 2019ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக KOO செயலி பணியாளர்களுக்கு ஊதியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 80% ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 50 பேர் மட்டுமே KOO நிறுவனத்தில் பணிபுரிவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பாட்னாவின் கோட்வாலி காவல் நிலைய பகுதியில் உள்ள ஹோட்டலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 ஆண்கள், 3 பெண்கள் என 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். டெல்லியில் இன்று நடைபெற இருந்த மேயர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லி மேயர் தேர்தலை இன்று நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்திருந்தது. அதன்படி தேர்தல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தலைமை அதிகாரி நியமிக்கப்படாததால் தேர்தலை தள்ளி வைப்பதாக டெல்லி மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தற்போது மேயர் ஷெல்லி ஓபராயின் பதவிக்காலம் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இருப்பினும் புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில் நீடிப்பார். சிறையில் உள்ள அரசியல் தலைவர்கள் காணொலி வாயிலாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது டெல்லி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சார தகவல்களை பெறும் அடிப்படை உரிமை பறிபோகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்று தேர்தலின் போது பரப்புரை மேற்கொள்ளும் உரிமையும் சிறையில் உள்ள தலைவர்களுக்கும் பறிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த பொதுநல மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் முழுமையான VVPATகளை சரிபார்க்க கோரும் பொதுநல மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து VVPATகளையும் சரிபார்க்க கோரி பல்வேறு பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது தொடர்ந்து நீதிபதிகள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று வெளியிட உள்ளனர். IPL தொடருக்கான சில இந்திய உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகி வருவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் வீரர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த BCCI பரிசீலனை செய்து வருகிறது. தற்போது 40 உள்ளூர் போட்டிகளுக்கு மேல் விளையாடியவர்களுக்கு போட்டி நாளன்று தினமும் 60,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்ளூர் வீரர்கள் குறைந்தபட்சம் 10 ரஞ்சி போட்டிகள் விளையாடியிருந்தால் அவர்களுக்கு ஆண்டிற்கு 75 முதல் 1 கோடி ரூபாய் வரை சம்பளம் தர BCCI பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 41வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 207 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்களை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 35 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல். வயநாட்டில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்பு. தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம்.
பிஸ்கட், ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களுடன் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்துவிட்டால் கடும் நடவடிக்கை. தமிழக அரசு எச்சரிக்கை. IPL T20 41வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி. 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. IPL 42வது லீக் போட்டியில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகளிடையே இன்று பல பரீட்சை. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.